சேரி அப்படிங்கிறது இன்றைய காலத்துல சேரி அப்படின்னாலே ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அப்படின்னு பொது சமூகம், அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, முற்பட்ட சமூகம்னு சொல்றவங்கள பெரும்பாலானவங்க அப்படி பாக்குறாங்க, எல்லாரும் இல்ல. ஆனா நம்மளுடைய வரலாறுல சேரிங்கிறது எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு? இப்போ நம்முடைய இலக்கிய மரபுல மிகவும் மூத்தது, உலகத்திலே இலக்கிய செழுமை கொண்ட மொழி இலக்கிய தமிழ் மொழி தான். அதுல மூத்ததுன்னு சொல்றது தொல்காப்பியம். அது கிமு 711. நான் இந்த ஆதாரத்தை வருஷத்தை நான் சொல்லல, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வரையறுத்திருக்கக்கூடிய காலம் கிமு 711. அதுல என்ன சொல்றதுன்னா, சேரி என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. அந்த சேரி குறிக்கக்கூடியது கல்வி சாலை இருந்த இடம், பொது போக்குவரத்து இடம், அனைவரும் கூடி பேசக்கூடிய இடம், தெரு என்ற பொருளும் பயன்பட்டிருக்கு. அதன் பின்னாடி வந்த 14 கீழ்கணக்கு நூலில் குறுந்தொகை, அகநானூறு, நற்றணியில என்ன சொல்றாங்கன்னா, இப்போ குறுந்தொகையில 6 பாடல்கள் இருக்கு, நற்றணியில 9 பாடல்கள் இருக்கு, அகநானூர்ல 15 பாடல்கள் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே சேரி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யானும் நும் சேரியனே அப்படிங்கிற வார்த்தை தான் வருது. புன்னை செரித்த சேரி, எல்லா இடத்துலையுமே சேரி அழகிய இடம், அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய இடம் அப்படிங்கிற பொருள் தான் பயன்படுத்த கூடிய வாழுகின்ற ஒரு இடம். இப்ப உதாரணமா பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, அது பாண்டிச்சேரி அதாவது பாணர்கள் வாழ்ந்த இடம் தான். பாணச்சேரி தான் பாண்டிச்சேரியா மாறிச்சு. பாணச்சேரி பாணர்கள் வாழ்ந்த இடம். இப்போ இந்த இது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து வரக்கூடிய சிலப்பதிகாரத்துல, மதுரை காண்டத்துல புறஞ்சேரி இருத்த காதைன்னு ஒரு காதையே இருக்கு. கோவலும் கண்ணகியும் வியாபாரம் செய்திருக்க மதுரை நோக்கி போகும்போது கவுந்தி அடிகள் அவங்க கூட்டு போனாங்க இல்லையா, அவங்க தங்கியிருந்த இடம் புறஞ்சேரி என்ற பகுதி. இப்ப சேரி என்பது மதுரை மாநகரையும், சேரிக்கு வெளியே இருந்தது புறஞ்சேரி என்றதுதான் மதுரை இதுல சிலப்பதிகாரத்தில் சொல்றாங்க. அப்போ புறஞ்சேரியில யார் வாழ்ந்தார்கள், சேரியில் யார் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு கேள்வி. சேரியில் புறஞ்சேரியில் வாழ்ந்ததா சிலப்பதிகாரம் சொல்லுது, அங்கே பார்ப்பனர்கள் வாழ்ந்தார்கள். அப்போ பார்ப்பனர் அந்த காலத்துல எங்க வாழ்ந்தாங்க, ஊருக்கு வெளியே வாழ்ந்தார்கள். பிற சமூகம் எங்க வாழ்ந்தது, பொது ஊருங்கிற பகுதியில வாழ்ந்தது.